படித்து முடித்த மாணவர்களுக்கெல்லாம் ஊக்கத்தொகையோட அரசே வழங்குற பயிற்சிக்கான ஒரு வாய்ப்பு உருவாயிருக்கு. ஒன்று இல்லை, 2 வாய்ப்பு. தமிழ்நாடு மாநில அரசு போக்குவரத்து கழகத்தில் ஒரு வாய்ப்பு, இன்னொரு வாய்ப்பு சென்னை ICFல. இது ரெண்டுமே தமிழ்நாட்டிற்குள்ள பயிற்சி பெறுவதற்கான வாய்ப்புகளாக இருக்குது. அது என்னென்ன வாய்ப்புகள், யாரெல்லாம் அதற்கு தகுதி என்று அந்த விவரங்களை பார்க்கலாம். தமிழ்நாடு மாநில போக்குவரத்து கழகத்தில் பயிற்சி பெறுவதற்கான வாய்ப்பு தான் முதலாவதாக நாம் பார்க்க போகிறது. இதில் எவ்வளவு காலி இடங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 3 விதமான இடங்கள் இருக்குது. ஒன்று, பொறியியல் படித்து முடித்தவர்களுக்கு. பொறியியல்லையே மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், சிவில், EEE, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அல்லது IT, இதில் பொறியியல் பட்டம் முடித்தவர்களுக்கான வாய்ப்பு. அவர்களுக்கான இடங்களாக 457 பணியிடங்கள் இருக்குது. பொறியியல் பட்டயத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது டிப்ளமா இன் இன்ஜினியரிங் முடித்தவர்கள், அவர்களும் அதே பிரிவு மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், சிவில், EEE, CSE, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், IT, இந்த படிப்புகளில் பட்டயம் முடித்தவர்களுக்கு 438 பணியிடங்கள் இருக்குது. அதே மாதிரி கலை அறிவியல் பட்டம் முடித்தவர்களுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதை நான் இன்ஜினியரிங் கேட்டகரி அப்படின்னு பிரிக்கிறாங்க. அதில் 623 இடங்கள் இருக்குது. ஒட்டுமொத்தமாக 1518 இடங்கள் இருக்குது. எங்கே பணியாற்ற முடியும் அப்படின்னா விழுப்புரம், கும்பகோணம், சேலம், மதுரை, நெல்லை ஆகிய இந்த போக்குவரத்து கோட்டங்கள் அப்படின்னு, இப்போ கும்பகோணம் கோட்ட பேருந்து அப்படின்னு நம்ம பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய அந்த கோட்டங்களில் பணியாற்ற முடியும். அதற்கு கீழ் இருக்கக்கூடிய பகுதிகளில் பணியாற்ற வேண்டியிருக்கும். அடுத்ததாக MTC சென்னை, அதே மாதிரி SCTC, இதுலேயும் வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாத்தையும் சேர்த்து தான் அந்த பணியிடங்களோட எண்ணிக்கை. எவ்வளவு ஊக்கத்தொகை அப்படின்னு பார்த்தோன்னா, பட்டம் முடித்தவர்கள், அது டிகிரி, அதாவது BA, BSc இந்த மாதிரியான டிகிரி முடித்தவர்களாக இருந்தாலும் சரி, இன்ஜினியரிங் முடித்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கான மாத ஊக்கத்தொகை 12,300 ரூபாய். பட்டயம் முடித்தவர்களாக இருந்தால் 10,900 ரூபாய் மாத ஊக்கத்தொகையாக வழங்கப்படும். வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் அப்ரெண்டிஸ்ஷிப் ரூல்ஸில் இருக்கிறபடி அவர்களுக்கான வயது வரம்பு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, குறைந்தபட்சம், அதாவது இந்த மாதிரி படிப்பு முடித்தவர்கள் அவர்களுக்காகன்னு இருக்கும் பொழுது அவர்களுக்கான குறைந்தபட்ச வயது தகுதி 18. ஆனால் இன்ஜினியரிங் டிகிரி இதெல்லாம் முடிச்சிருக்கணும் அப்படின்னும் போது அதை முடிக்கும்போது என்ன வயதாக இருக்குமோ அது குறைந்தபட்ச தகுதியாக நம்ம எடுத்துக்கலாம். அதிகபட்ச தகுதி என்ன அப்படின்னு பார்க்கும்போது 35 வயது பொது பிரிவினராக இருந்தால், இடஒதுக்கீட்டு பிரிவினராக இருந்தால் 38 அப்படின்னு சொல்லப்படுது. அங்கே இருக்கக்கூடிய விதிமுறைகளின்படி இந்த வயது வரம்பில் சிறிய மாற்றங்கள் இருக்கலாம். அதை ஆய்வு செய்துக்கிறது நல்லது. தேர்வு முறை, அதாவது செலெக்ஷன் ப்ராசஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, குறைந்தபட்ச கல்வி தகுதியில் பெற்ற மதிப்பெண், அதாவது இப்போது இன்ஜினியரிங் கேட்டகரியில் இன்ஜினியரிங் முடித்த அவர்களுக்கு வாய்ப்பு அப்படின்னு சொல்லப்படும் போது அந்த பொறியியல் படிப்பில் அவர்கள் பெற்ற மதிப்பெண் என்ன என்ற அடிப்படையில் தான் தரவரிசை என்பது உருவாக்கப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த பணியை போர்ட் ஆஃப் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங், அதாவது போட் அப்படின்னு சொல்லுவாங்க, BOAT, இந்த நிறுவனம் தான், அது வந்து ஒரு மத்திய அரசினுடைய ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு தான் இதை பண்ணுறாங்க. ஆனால் முழுமையாக ஆன்லைன் மூலமாக வர்ற விண்ணப்பங்களை ஒருங்கிணைத்து கொடுப்பது அவர்களோட பணி அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி அதற்கு பிறகாக சான்றிதழ் சரிபார்ப்பு, யாரெல்லாம் இதற்கு தகுதி பெறுகிறார்கள் அப்படின்னா அந்த மதிப்பெண்ணின் அடிப்படையில் வரிசைப்படுத்திய பிறகு, அந்த ஷார்ட் லிஸ்ட் அப்படின்றது உருவாக்கப்பட்ட பிறகு அதில் இருப்பவர்கள் சான்றிதழ் சரிபார்ப்புக்காக அழைக்கப்படுவாங்க. அப்போ அவங்க திருச்சி மண்டல அலுவலகத்திற்கு நேரடியாக சென்று அவர்களுடைய சான்றிதழை காண்பிக்கணும். இது அவசியமாக இருக்குது. ஸோ இதற்கு தனியாக தேர்வெல்லாம் எதுவும் இல்லை. விண்ணப்ப முறை அப்படின்னு பார்த்தோன்னா இணையதளம் மூலமாக மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். www.nats.education.gov.in இந்த இணையதளம் மூலமாக தான் விண்ணப்பிக்கலாம். இதில் வெவ்வேறு வகைகள் இருக்குது. அதாவது நேஷ்னல் வெப் போர்ட்டலில் ஏற்கனவே IT முடித்தவர்களாக இருக்கிற பட்சத்தில் அவங்க விண்ணப்பிச்சிருந்தாங்க அப்படின்னா, அதில் பதிவு பண்ணியிருந்தாங்க அப்ரெண்டிஸ்ஷிப்பில் அப்படின்னா, அதில் நேரடியாக அவங்க விண்ணப்பிக்க முடியும். அப்படி இல்லைன்னா அதற்கென்று ப்ரொசீஜர்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நோட்டிஃபிகேஷனை முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். ஆகஸ்ட் 28ஆம் தேதி தான் இதற்கு விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி நாள். செப்டம்பர் மாதம் தேர்வு பட்டியல் இதற்காக வெளியிடப்படும். அதாவது செப்டம்பர் மாதம் 2வது வாரத்தில் இந்த ஷார்ட் லிஸ்டட் யாரெல்லாம் அப்படின்றது வெளியிடப்படும். அது 4வது வாரத்தில் நேரடியாக செல்ல வேண்டிய தேவை இருக்கும். பணிக்கான உத்தரவாதம் இதன் மூலமாக கிடைக்குதா? அதாவது பொதுவாக இந்த மாதிரியான ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படின்னா ட்ரைனிங் கொடுத்துட்டு நேராக வந்து பெர்மனன்ட் போஸ்டிங் கொடுத்துருவாங்க அப்படின்ற ஒரு யோசனை இருக்கலாம். ஆனால் அப்படி இல்லை அப்படின்றத இந்த நோட்டிஃபிகேஷனில் குறிப்பிட்டிருக்காங்க. ஓராண்டு பயிற்சி மட்டும்தான் வழங்கப்படும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. நிரந்தர பணிக்கான உத்தரவாதம் கிடையாது அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்ததாக சென்னை ICFல என்ன பயிற்சி அப்படின்றத பார்க்கலாம்.
அதாவது இன்டகிரேட்டட் கோச் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ரயில்களெல்லாம் கட்டமைக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலை தான் அது. அங்கே ஊக்கத்தொகையோட பயிற்சி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகியிருக்கு. எவ்வளவு காலியிடங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரெஷர்ஸாக இப்போ தான் படிப்பை முடிச்சுட்டு வெளில வராங்க அப்படின்னா அவர்களுக்கான காலியிடங்களாக 330 காலியிடங்கள் இருக்குது. ஏற்கனவே ஐடிஐ முடித்தவர்களாக இருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கென்று 680 இடங்கள் இருக்குது. மாற்றுத்திறனாளிகளுக்கும் இதில் வாய்ப்புகள் கொடுக்கப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஐடிஐ, அதாவது ஏற்கனவே ஐடிஐ முடித்தவர்கள், ஃப்ரெஷர்ஸ் அப்படின்னு இரு வகைப்படுத்துகிறாங்க. இந்த ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், மெஷினிஸ்ட் இந்த பணியிடங்களாக இருக்கிற பட்சத்தில் அதில் ஏற்கனவே ஐடிஐ முடித்தவர்களாக இருந்தால் 10ஆம் வகுப்பு முடித்து ஐடிஐ முடித்திருக்கணும் அப்படின்றது குறிப்பிட்றாங்க. ஃப்ரெஷர்ஸ், அதாவது இப்போ தான் பள்ளி படிப்பில் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு முடித்தவர்களாக இருக்கணும். இந்த பணியிடங்களுக்கு ஃபிட்டர், எலக்ட்ரிஷியன், மெஷினிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வகுப்பு முடித்து 12ஆம் வகுப்பு முடித்திருக்கணும். அதில் அவங்க மேக்ஸும் சயின்ஸும் படிச்சிருக்கணும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. கார்பெண்டர், பெயிண்டர், வெல்டர் இந்த பணியிடங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஐடிஐ முடித்தவர்களாக இருந்தாலும் அதற்கு முன்பாக 10ஆம் வகுப்பையும் 12ஆம் வகுப்பையும் படித்திருக்கணும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. இந்த ஃப்ரெஷர்ஸாக இருக்கிற பட்சத்தில் 10+2 12ஆம் வகுப்பு வரைக்கும் அவங்க படித்திருக்கணும் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. இதே மாதிரி மற்ற பணியிடங்களுக்கும் அதற்கான தகுதிகளை அவங்க பெற்றிருக்கணும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. பயிற்சி காலம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஓராண்டு முதல் 2 ஆண்டுகள் வரைக்கும் இருக்குது. பொதுவாக இந்த ஐடிஐ முடித்தவர்களுக்கு ஓராண்டு பயிற்சி வழங்கப்படுது. 12ஆம் வகுப்போ அல்லது 10ஆம் வகுப்போ முடித்து வரவங்களுக்கான பயிற்சி காலம் என்பது 2 ஆண்டுகள் வரைக்கும் இருக்குது. ஊக்கத்தொகையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃப்ரெஷர்ஸை பொறுத்த வரைக்கும் 10வது முடித்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கான மாத ஊக்கத்தொகை 8,200 ரூபாய். ஃப்ரெஷர்ஸ் 12ஆம் வகுப்பு முடித்த ஃப்ரெஷர்ஸாக இருக்கிற பட்சத்தில் 9,600 ரூபாய். ஐடிஐ முடித்தவர்களுக்கும் அதே 9,600 ரூபாய். இப்போது ஒரு சில கேட்டகரிக்கு மட்டும் 2 ஆண்டுகள் வரைக்கும் அந்த பயிற்சி வழங்கப்படும் போது அந்த 2வது ஆண்டில் 10% ஊக்கத்தொகை உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. விண்ணப்ப முறை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா www.pb.icf.gov.in அப்படின்ற இந்த இணையதளம் மூலமாக மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். விண்ணப்பிக்கிறதுக்கான அவகாசம் ஏற்கனவே தொடங்கிடுச்சு. முடிகிறது செப்டம்பர் 7ஆம் தேதி முடிவடையுது. செலெக்ஷன் ப்ராசஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு இந்த மதிப்பெண்கள் அதன் அடிப்படையில் தான் அவங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். அதே மாதிரி ஐடிஐ முடித்தவர்களாக இருந்தால் அதில் அவங்களோட மதிப்பெண் என்னவாக இருக்குது அப்படின்ற அடிப்படையில் அவர்களுக்கான முன்னுரிமை வழங்கப்படும். இதில் 10ஆம் வகுப்பு ஒருவேளை கொரோனா பேட்சாக இருக்கிறாங்க அப்படின்னா 11ஆம் வகுப்போட ஹாஃப் இயர்லி மார்க் எடுத்துப்பாங்க அப்படின்றத, அதாவது 10ஆம் வகுப்போட ஹாஃப் இயர்லி மார்க்கையும் 11ஆம் வகுப்போட மதிப்பெண்களையும் சேர்த்து பார்த்து அவர்களுக்கான முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. மாற்று சான்றிதழ் நிச்சயமாக கொடுக்கப்படணும் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் அவசியப்படுது, என்னென்ன கேட்டகரியில் இதுக்கு தகுதி பெறுறீங்க அப்படின்றத முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு விண்ணப்பிக்கிறதுக்கான விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்றத அந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்து முழுமையாக தெரிஞ்சுக்கணும். நான் குறிப்பிட்ட இந்த 2 இணையதளங்கள்லையுமே அந்த விண்ணப்பிக்கிறதுக்கான தேவையான விஷயங்கள்லாம் என்னென்ன, யாரெல்லாம் தகுதி அப்படின்றத முழுமையாக குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொருவருக்குமாக ஒவ்வொரு கேட்டகரிக்குமாக அது மாறுபடுது. ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதற்காக விண்ணப்பிக்கிறது நல்லது. இது ஒரு பணிக்கான மாற்று கிடையாது. ஒரு பயிற்சி பெறணும், அந்த பயிற்சி பெறும்போதே அதற்கான ஒரு ஊக்கத்தொகையும் கையில் கிடைக்குது அப்படின்னும் போது, அதாவது ஒரு விஷயத்தை புதுசாக கற்றுக்கிறதுக்கு அவங்க காசு கொடுத்து கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது அதை கற்றுக்கிறதுல தப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு முக்கியமான வாய்ப்பாக இருக்கலாம். அதை பயன்படுத்திக்கலாம்.